இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான பேச்சாக இருக்கும். அதை செய்வேன், இதை செய்வேன், அதை பிடிச்சிருவேன், இதை பிடிச்சிருவேன், வருமானம் எனக்கு அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அங்கே உடல் உழைப்பு இருக்குமானா உடல் உழைப்பு அப்படிங்கிறதால லேசி ஒர்க்கு, ரொம்ப மெனக்கடாமல் வேலை பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. வேர்வை துளிங்கிறது நிலத்தில் விழக்கூடாது, ஆனால் நான் சம்பாதிக்கணும், அந்த மாதிரி சம்பாதிப்பாங்களான்னா சம்பாதிப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு படிப்பு இருக்குமானா படிப்பு இருக்கும். இந்த அக்ஷய லக்னம் ரிஷப லக்னம் யாருக்கு போகுதுன்னு பாருங்கள். சின்ன குழந்தைகளாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15லேருந்து ஒரு 20 வயசுக்குள்ளே ஒரு இடத்துல படிக்க மாட்டாங்க. நான் டாக்டர் படிக்கணும்பாங்க, வக்கீல் படிக்கணும்பாங்க, கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் படிக்கணுங்க, ஏரோநாட்டிக் இன்ஜினியர் படிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த கல்வியோட தரத்தை அவங்க மாற்றி சொல்லுவாங்களான்னா மாற்றி சொல்லுவாங்க. நிலையான ஒரு கல்வியோ நிலையான ஒரு படிப்போ அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைகளுக்கு இருக்காது. அப்போ இவங்களுக்கு ஜாதகம் பார்க்க வரும்போது இந்த கல்வியை இவர்கள் மட்டும் தீர்மானிக்க முடியும். நம்ம சொன்னோன்னா அது அங்கே நடக்காது. ஏன்னா அப்படியே மாற்றி பேசக்கூடிய தன்மைங்கிறது இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு தான் ஜாஸ்தி ஆசிலேஷன் மைண்டாக பார்க்குறதெல்லாம் கவரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஒரு தன்மை தான். அப்போ இந்த குழந்தைகளை பார்த்து ஜாதகம் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடியது. சரி, இந்த ரிஷப லக்னக்காரங்க ஒரு 30லேருந்து 40 வயசுக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன், கடன் ஏதாட்டி வாங்கணும்னு நினச்சாங்கன்னா கடன் அப்படிங்கிறது இவங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத பார்க்கணும். உதாரணமாக நான் ஒரு வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்குகிறேன், கண்டிப்பாக இது உங்களுக்கு பயன்படும். ஒரு வண்டி வாங்குறதுக்காக கடன் வாங்குகிறேன், அது உங்களுக்கு பயன்படும். சிலர் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கடன் படுவாங்க. ஒரு பிஸ்னஸில் நிற்பீங்களா, அடுத்த தொழிலுக்கு நீங்கள் போவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் முன்னாடி நான் வைப்பேன். ஏன்னா இந்த ரிஷப லக்னத்தரக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் சம்மந்தப்படும் போது, சம்மந்தம் இல்லைனாலுமே இந்த கும்பராசி 10ஆம் அதிபதியாக இருக்கும்போது இந்த பிஸ்னஸ்ங்கிறது ஒன்று போல் செய்வாங்களான்னா செய்ய மாட்டாங்க. அந்த லாபத்திற்காக இன்னொரு தொழில். ஏன்னா இன்றைக்கி கோச்சாரத்தில் சனி பகவான் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 11 இருக்கிறனால அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னங்கிற எண்ணத்தை தான் இருக்கும். அப்போ இந்த சின்ன இளம் குழந்தைகள் பார்த்திங்கன்னா படித்து முடிச்சுட்டு நான் இதை செய்ய போகிறேன்னு வர்றாங்கன்னா ஒரு கேள்வி, ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரே தொழில் ஆரம்பிக்க போகிறீங்களா, இல்லைனா பல தொழில் ஆரம்பிக்க போகிறீங்களா? ஏன்னா கடன் வாங்கி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அது உங்களுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸை பார்த்து தான் இதை செய்கிறேன்னா கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா நண்பர்களுடைய ஆதிக்கங்கிறது இங்கே அதிகமாக இருக்கும். அவருக்கு லாபமாக இருக்கும், உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் உங்களுக்கு நான் கேட்பேன். அப்போது இதை பார்த்து முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். கடன் உபயோககரமாக இருக்குதா, ஆசைக்காக கடன் வாங்குகிறேன், இன்றைக்கி தங்கம் விலை குறைஞ்சிருச்சு, அதிகமாக இருக்குது, கொஞ்சோண்டு குறையிறது, அப்போ கொஞ்சம் ஒரு லோன் எடுத்து கோல்டை வாங்கி வச்சுருவோம், நாளைக்கு அது எனக்கு பயன்படுமானா கண்டிப்பாக பயன்படாது.